Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala asrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kitabihil aziz. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna ad-deena indallahil islam. Sadaqallahul mawlanul azim. கண்ணியத்துக்கும் அன்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் இன்றைய காலத்துக்கு தேவையான இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான பொருளில் உங்களோடு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்திருக்கின்றோம். பன்மை சமூகத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும், இந்த தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அது ஏனைய மார்க்கங்கள் மதங்கள் அனைத்தோடும் ஒப்பிடுகின்ற போது ஒரு வித்தியாசமான வேறுபாடு அங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அது ஒரு பொதுப்படையான ஒரு பொதுவான மார்க்கமாக எங்களுக்கு அது அடையாளப்படுத்தி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற போது அவன் தன்னை ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், அவன் மனிதர்களுடைய ரப், மனிதர்களுடைய இரட்சகன், மனிதர்களுடைய நாயன் என்று உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் அவன் ரப்பாக, அவன் ஒரு அரசனாக, அவன் ஒரு நாயனாக இருப்பதை அவன் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறை தூதர், இறுதி தூதரை பற்றி அவன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அவர் ரஹ்மத்துன் லில் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் ஒரு அருட்கொடையாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். எனவே அவர் ஒரு குறித்த சாராருக்குரிய ஒரு தூதர் அல்ல, குறிப்பிட்ட ஒரு இனத்துக்குரிய ஒரு தூதர் அல்ல, குறிப்பிட்ட ஒரு குழுக்குரிய ஒரு தூதரோ தலைவரோ அல்ல. அவர் இந்த அகிலங்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அதே போன்று முழு மனித சமூகத்துக்கும் வழிகாட்ட வந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா திக்ருன் லில் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறார். இது அகிலங்களுக்கு வழிகாட்டியாக, திக்ராக அல்லாஹ் தஆலா இதனை அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அவதானிக்கின்ற போது இஸ்லாம் ஒரு பொதுவான, அனைவருக்கும் சொந்தமான, அனைவரையும் பொதுவாக அடையாளப்படுத்தி பேசுகின்ற ஒரு மார்க்கமாகவும் அல்லாஹ் தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த வகையில் நாங்கள் இன்று பொதுவாக உலகத்திலே பெரும்பான்மையினராக வாழுகின்ற நாடுகளும் நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். சிறுபான்மையினராக வாழுகின்ற நாடுகளையும் நாங்கள் இன்று உலகத்திலே பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற போது அதிகமான இஸ்லாத்தின் வழிகாட்டல்கள், இஸ்லாத்தின் அடையாளங்கள், அதற்கான சட்டதிட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, விளங்குகின்ற போது அது ஒரு பெரும்பான்மை மனித சமூகம், முஸ்லீம்கள் வாழுகின்ற நாட்டுக்குரிய சட்டங்களாகவும் அதற்குரிய வழிகாட்டிகளாகவும் விளங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த சிறுபான்மையினராக வாழுகின்ற இந்த மனிதர்கள் வாழுகின்ற நாடுகளை பொறுத்த மட்டில் அவர்களுக்குரிய இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை நாங்கள் தேடுகின்ற போது அது மிகவும் அரிதாகவே நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வகையில் இன்று குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலும் கூட இந்த மார்க்கத்தை எவ்வாறு நாங்கள் நோக்க வேண்டும், அதை அணுக வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் குர்ஆனையும் அதிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பார்க்கின்ற போது இதற்கு ஒரு அழகான வழிகாட்டலை, எடுத்துக்காட்டை குர்ஆன் எங்களுக்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் பெரும்பான்மை சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தனி மனிதர்களாக திகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு நாங்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றை எடுக்கின்ற போதும்
எங்களுக்கு ஒரு அழகான வழிகாட்டல் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வாழுகின்ற இன்றைய கால சூழ்நிலைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை எங்களுக்கு விளங்க முடியும். பொதுவாக நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் அனைவரையும் நாங்கள் அவதானிக்கின்ற போது குர்ஆன் ஒரு அழகான ஒரு வழிமுறையை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்கள் பெரும்பான்மையினராக வாழுகின்ற மனித சமூகத்திலே ஒரு சிறுபான்மையினராக அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறான ஒரு அணுகுமுறையை அந்த சமூகத்திலே அணுகினார்கள் என்பதை குர்ஆனிலிருந்து நாங்கள் பார்க்க முடியும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து எப்படி அழைத்தார்கள்? லகது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி வகால யா கௌமி. அவர்கள் அந்த பெரும்பான்மை சமூகத்தை எவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால், எனது சமூகத்தினரே என்று குறிப்பாக ஒரு பேருண்மையை இங்கு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்திய ஒருவராக காட்டாமல் அவர்கள் அடுத்த சமூகத்தை என்னுடைய சமூகத்தினரே என்று அழகாக நோக்குகின்ற ஒரு விதத்தை நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். இதே போன்று நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் அனைவரும் அடுத்த சமூகத்தினரே, எனது சமூகத்தினரே, எங்களுடைய சமூகத்தினரே என்று ஒரே மனித சமூகமாக ஒரே சமூகத்தினராக நோக்கிய ஒரு அழகான பார்வை இங்கு நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த வகையில் ஒரு பெரும்பான்மையினராக வாழுகின்ற சமூகத்தில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் எப்போதும் அடுத்த மனிதர்களை எங்களுடைய சமூகம் என்று நோக்குகின்ற ஒரு அழகான ஒரு பாடத்தை, படிப்பினையை இங்கு நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ள முடியும். இதை நாங்கள் சூரத்துல் ஆராஃபிலே, சூரத்துல் ஹூதிலே, குறிப்பாக சூரா ஷுவராவிலே 7 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அங்கு வர்ணித்து சொல்லியிருக்கின்றார். அவர்களுடைய வாழ்க்கையை கூட நாங்கள் அப்படித்தான் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் சிலை வணக்கத்துக்குரிய சமூகமாக கருதப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் கூட அத்தகைய ஒரு பயங்கரமான இணை வைப்பில் இருக்கிறார்கள். சிலை வணங்குகின்ற அந்த சமூகத்தை பார்த்து கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நோக்கினார்கள்? எனது சமூகத்தினரே என்று பேசிய அழகான குர்ஆனின் ஆதாரங்களை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. இவற்றுக்கு மேலால் பாரம்பரிய முஸ்லிம் சமூகம் வாழ்ந்த எகிப்து, அதற்கு நேர் எதிராக பெரும்பான்மையினராக வாழுகின்ற கிபுத்வாசிகள், ஃபிரௌனுடைய கோத்திரத்தினர், இந்த 2 சாராரையும் விழித்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை வேறாக காட்டவில்லை, தன்னை ஒரு தனித்துவமானவராக பார்க்கவில்லை, மாற்றமாக எனது சமூகத்தினரே என்று விழித்திருக்கிறார்கள். இங்கு நாங்கள் எப்போதும் ஒரு தாவா சமூகமாக வாழுகின்ற போது பிற சமூகத்தையும் எங்களுடைய சமூகமாக நாங்கள் நோக்க வேண்டும், எங்களுடைய சமூகமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். எனவே அந்த வகையில் எங்களுடைய இந்த பெரும்பான்மையினராக வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாங்கள் எல்லோரையும் எங்களுடைய சமூகம் என்று இந்த தாவா பாதையில் பிரச்சார பணியிலே நோக்குவது எங்களை பொறுத்த மட்டில் ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு நாங்கள் குர்ஆனிலே இன்னும் ஒன்றையும் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே குர்ஆன் அந்த சமூகத்திலிருந்து உங்களுடைய சகோதரனை அனுப்பியிருக்கின்றோம். இங்கு அந்த நபியை அந்த சமூகத்துக்கு உங்களிலிருந்து அனுப்பப்பட்டவர், உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு வந்திருக்கிறார் என்று இங்கு அடுத்தவரை சகோதரராக பார்க்கின்ற ஒரு மனோநிலையையும் இங்கு குர்ஆன் அழகாக தெளிவாக சொல்கிறது. எனவே நாங்கள் வேறுபட்டிருப்பவர்கள் அல்ல, நாங்கள் தனியாக ஒதுங்கி வாழுகின்றவர்கள் அல்ல, நாங்கள் மட்டும் வாழுகின்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. அடுத்தவர்களையும் எங்களுடைய சமூகம், எங்களுடைய சகோதர சமூகம், எங்களுடைய சகோதரர்கள் என்ற அந்த மனநிலையை நாங்கள் இங்கிருந்து இந்த வழிகாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் அந்த நபிமார்களுடைய முன்மாதிரியை பார்க்கும்போது ஒரு மொழி ஒற்றுமையை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு பெரும்பான்மையினராக வாழுகின்ற சமூகத்திலே எந்த மொழி அந்த சமூகத்திலே பிரதான மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியிலே அந்த நபியை நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே இஸ்லாமிய பணியில் ஈடுபடுகின்றவர்கள், தாவாவை நாங்கள் நோக்காக கொண்ட சமூகமாக இருக்கின்ற போது அந்த சமூகத்துக்கு இருக்கின்ற மொழியில் நாங்கள் பேசுவதற்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சமூகத்துக்குரிய மொழியில் நாங்கள் எங்களை பரிச்சயம் செய்து கொள்ள வேண்டும்.
எனவே அந்த வகையில் நாங்கள் எந்த சமூகத்திலே வாழுகின்றோமோ அந்த சமூகத்தில் எந்த மொழி பிரதான மொழியாக கருதப்படுகிறதோ அந்த மொழியொற்றுமை எங்களிடம் வர வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த மனிதர்களுடைய நலன் நாடுகின்ற போக்கு எங்களுக்கு வர வேண்டும். நலன் நாடுகின்ற தன்மை இந்த பெரும்பான்மையினராக வாழுகின்ற சமூகத்தில் வாழுகின்ற சிறுபான்மையினர்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் உண்மையில் நலம் நாடுகின்ற மொழி ஒற்றுமை கொண்ட சகோதரராக பார்க்கின்ற ஒரே உம்மத்தாக நோக்குகின்ற இந்த பார்வை பெரும்பான்மையினராக வாழுகின்ற சிறுபான்மையினராக வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு பெரும்பான்மையினராக வாழுகின்ற பிரதேசத்தில் சமூகத்தில் இந்த அணுகுமுறை தேவை. இந்த அணுகுமுறையை நாங்கள் பொதுவாக இந்த மார்க்கத்துக்கு இருக்கின்ற சிறப்பை நாங்கள் எங்களுடைய முன்மாதிரிகளில் காட்டுவதற்கு முயற்சிப்போம். வல்ல நாயன் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும். அதன் மூலமாக இந்த மார்க்கத்தின் சிறப்பையும் தனித்துவத்தையும் ஏனைய மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.